Welcome to Global Knowledge Academy, Tirshangod. In this video, we are going to see about the continuation of coordination chemistry. In before video, we have said that the introduction of coordination compounds and their terminologies. அந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். அதில் வந்து ஏதோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் ஏதோ டவுட் இருந்தால் அந்த வீடியோவில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமன்கிளேச்சர்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நேமிங் கொடுக்கறது, EAN ரூல், எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ரூல் எல்லாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமன்கிளேச்சர். ஐ திங்க் இவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே வந்து நாமன்கிளேச்சர் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகே, நாமன்கிளேச்சர்னா என்ன அப்படின்னா நேமிங் த காம்பவுண்ட். காம்பவுண்டுக்கு வந்து பேர் கொடுக்கறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம், நாமன்கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நம்மளுக்கெல்லாம் எப்படி பேர் இருக்க மாதிரி அதே மாதிரி நம்ம காம்பவுண்ட், நம்ம கண்டுபிடிக்கிற காம்பவுண்டுக்கும் நம்ம நேம் கொடுப்போம். ஓகே, ஆனால் நம்ம நார்மலாக படிக்கிற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க நாமன்கிளேச்சர்ஸ்க்கும் நம்மளோட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அதாவது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்க கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்க நாமன்கிளேச்சர்ஸ்க்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நேச்சர்ஸில் இருக்கும். கரெக்டாக இதில் வந்து நம்மள இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கனால நம்மளுக்கு வந்து இதோட நேமிங் வந்து வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இதில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு, அதாவது சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நாமன்கிளேச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் முன்னாடினா மெட்டல் இருக்கிறதா சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த சென்ட்ரல் ஆட்டம் எப்படி பிளேஸ் ஆயிருக்கணும் நேமிங் அப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கணும்னு சொல்றாங்க. இங்க சொல்ற சென்ட்ரல் ஆட்டம் என்ன அப்படின்னா குவாண்டர் அயான். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம் குவாண்டர் அயான்னா என்ன அப்படின்னு. குவாண்டர் அயான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த குவாண்டர் அயான் வந்து நம்ம சப்போஸ் நம்ம காம்ப்ளெக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணணும், எழுதும்போது ஃபர்ஸ்ட்ல வந்து பிளேஸ் பண்ணணும். சப்போஸ் குவாண்டர் அயான் வந்து பேக் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேக் சைடில் பிளேஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் என்ன அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற லிகான்ஸ் எல்லாமே எப்படி எழுதணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல எழுதணும். ஓகே, ஏபிசிடி வைஸ் வந்து நம்ம வந்து என்ன எழுதணும், லிகான்ஸ் வந்து எழுதணும். அதாவது 2 or more லிகான்ஸ், ஒரே காம்ப்ளெக்ஸ்ல வந்து 2 or more லிகான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 2 or more லிகான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எப்படி எழுதணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல வந்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நேம் எழுதும் போது அங்க லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இடையில சிங்கிள் ஸ்பேஸ் கூட இருக்கக்கூடாது. எழுதும்போது கண்டினியூவேஷனாக தான் எழுதணும். மெட்டல்ஸு லிகான்ஸு வந்து எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும், கண்டினியூவேஷனாக தான் நேமிங் எழுதணும். நம்ம எப்படி ஜிமெயில் எல்லாம் எழுதுவோமோ அதே மாதிரி டோட்டல் கண்டினியூவேஷனாக தான் எழுதணும். ஓகே, தேர் ஷுட் பி நோ ஸ்பேஸ் இன் தேர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னா சார்ஜ் ஆஃப் த கேட்டியான் ஷுட் பி பேலன்ஸ்டு பை த சார்ஜ் ஆஃப் அன் ஆனியான். நம்ம காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது அதோட சார்ஜஸ் எப்படி இருக்கணும்னா நியூட்ரல் சார்ஜஸாக தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து கேட்டியான் வந்து 3+, மெட்டல் வந்து 3+ஆக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்க லிகாண்டு எப்படி இருக்கும்னா 3- இருக்கணும். ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும், ஷுட் பி பேலன்ஸ்டு நேச்சராக இருக்கணும் எடுத்திருக்க காம்ப்ளெக்ஸில். ஓகே, இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மெட்டல் இருக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா ரோமன் லெட்டர்ஸில் எழுதணும். 1 இந்த மாதிரி ரோமன் லெட்டர்ஸ்ல வந்து எழுதணும். ஓகே, இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம நோட் பண்ணுவோம் நாமன்கிளேச்சர்ஸ் எழுதும்போது. அதை வந்து எப்படி நோட் பண்ணணும்னு சொல்றாங்க, ரோமன் லெட்டர்ஸ்ல வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ சப்போஸ் பாலிடென்டேட் லிகான்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்க ஃபுல் பேர் எழுதணும்னு அவசியம் இல்லை. பாலிடென்டேட் லிகான்னா உங்களுக்கு வந்து EDTன்னு எடுத்துக்கலாம். EDTன்னா அது ஒரு பேர் வந்து ரொம்ப பெருசா, அதை வந்து நம்ம ஷார்ட்டா EDTன்னு எழுதினாவே போதும், நீங்க ஃபுல்லா வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே,
EDTA நேம் வந்து ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுனாலே போதும். ஓகே, அந்த ஷார்ட் நேமை வந்து எப்படி எழுதணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேரண்டிஸ். ஓகே, இந்த ப்ராக்கெட் பேர் தான் பேரண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரண்டிஸ்ங்கிற ப்ராக்கெட்டில் வந்து இந்த மாதிரி எழுதிருக்கணும். சப்போஸ் EDTA 2னா எத்தனை மாலிகுல் இருக்கும், இந்த பேரண்டிஸ் வெளியில் வந்து 2 அந்த மாதிரி போட்டு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான் கீழே நான் வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கோம். என்னன்னா குவாண்டர் அயான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்க காம்ப்ளெக்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல எழுதணும். அதே உங்க காம்ப்ளெக்ஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நேமோட எண்டிங்ல வந்து எழுதணும். இதெல்லாம் தான் பேசிக் ரூல்ஸ். ஓகே, இப்போ நம்ம லிகான்ஸ்னு பார்த்தோம். லிகான்ஸ்லேயே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருக்கு. கரெக்டா நம்ம வந்து போன வீடியோலயே சொல்லியிருப்போம். தேர் ஆர் டைப்ஸ் ஆஃப் லிகான் வந்து 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஆனியானிக் லிகான், கேட்டியானிக் லிகான் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த லிகான்ஸோட நேம் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஆனியானிக் லிகான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த லிகாண்டோட எண்டில் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா சஃபிக்ஸ் வந்து ஓ, அந்த ஓங்கிற சஃபிக்ஸ் போட்டு தான் வந்து நம்ம லிகாண்ட் வந்து எழுதணும். ஆனியானிக் லிகான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்க, குளோரின் வந்து ஒரு ஆனியானிக் லிகான் கரெக்டா, Cl-, அதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம், குளோரோ, ஓ லாஸ்டா முடிஞ்சிருக்கா. இப்போ சைனைடு வந்து உங்களுக்கு வந்து என்னது Cn- எழுதுவோம். ஓகே, இது வந்து ஒரு ஆனியானிக் லிகான். நம்ம லிகான்ல எழுதும் போது நாமன்கிளச்சர் எழுதும் போது அது எப்படி எழுதணும் அப்படின்னா சைனோ. ஓகே, அதே மாதிரி தான் சல்ஃபேட்டோ, நைட்ரோ, இதெல்லாமே வந்து சப்போஸ் ஆனியானிக் லிகான்ஸாக இருக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து இப்படிதான் எழுதணும். அதே கேட்டியானிக் லிகாண்டா இருந்துச்சு அப்படின்னா, கேட்டியானிக் லிகாண்டா நம்ம என்ன சொன்னோம், பிளஸ் இருக்கிறது கேட்டியான், மைனஸ் இருக்கிறது ஆனியான். இப்போ கேட்டியானிக் லிகாண்டா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு சஃபிக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்றாங்க, இஎம், ஐயூஎம், இந்த சஃபிக்ஸ் வேர்டு வச்சு தான் வந்து நம்மளோட கேட்டியானிக் லிகாண்ட் வந்து எழுதணும். ஓகே, கேட்டியானிக் லிகாண்ட் வந்து நீங்கள் நாமன்கிளச்சரில் எழுதும்போது அப்போ வந்து எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, இஎம், இங்க எழுதியிருக்க பாருங்க NO ப்ளஸ். ஓகே, இது வந்து பாசிட்டிவ். அப்போ வந்து நைட்ரோசில்ங்கிறது காம்பவுண்டோட பேரு. நம்மளோட கண்டிஷன் என்ன, இஎம் முடிஞ்சிருக்கணும். ஸோ நைட்ரோசிலியம். ஓகே, அப்புறம் ஹைட்ரஜினியம். ஓகே, N2H5ங்கிறது ஹைட்ரஜின், இஎம் வரனால ஹைட்ரஜினியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகே, இதோட பேர் என்னன்னா ஹைட்ரஜின். நம்மளோட கண்டிஷன் என்ன, இஎம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி எப்படி எழுதியிருக்கோம், ஹைட்ரஜினியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகே, நியூட்ரல் காம்பவுண்ட்ஸும் ஆனியானிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் வந்து சேம் நாமன்கிளச்சர்ஸ் தான், சேம் கண்டிஷனை தான் ஃபாலோ பண்ணும். ஓ லாஸ்ட்டாக வந்து சஃபிக்ஸில் எப்படி இருக்கணும், எண்டிங் வந்து ஓ அப்படிங்கிறதுல தான் நியூட்ரல் எதுவும் முடியும். எக்ஸப்ட் சில காம்பவுண்ட்ஸ் தவிர மீதிக்கு மட்டும் வந்து சில காம்பவுண்ட்ஸ் தவிர மீதி எல்லாத்துக்குமே வந்து ஆனியானிக் லிகான்ஸோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த சில காம்பவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா சில காம்பவுண்ட்ஸ் என்னென்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த அக்வா, வாட்டரை வந்து நம்ம எப்படி சொல்றோம், அக்வான்னு சொல்றோம். அமோனியாவை அம்மீன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து கார்பனைல் குரூப் கார்பனைல், இந்த சிஓங்கிறத வந்து கார்பனைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிஎஸ்ங்கிறத வந்து என்ன சொல்றாங்கன்னா தயோ கார்பனைல் காம்பவுண்ட் அப்படிங்கிறாங்க. NOங்கிறது நைட்ரசில். ஓகே, இந்த மாதிரி வந்து நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த இந்த 5க்கு மட்டும் இந்த பேர் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம எழுதுவோம். ஓகே, இந்த 5 பேரையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவங்க சில டைம் வந்து வாட்டர் இதுக்கு அக்வாவுக்கு வந்து மாற்றி கூட கேட்கலாம், அமோனியாவுக்கு வந்து அமோனோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் வந்து கரெக்டாக வந்து அவன் என்ன அமோனியாவுக்கு என்ன கொடுத்துருக்கான், அம்மீன் கொடுத்துருந்தா அது கரெக்ட். சப்போஸ் அமோனியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து அயானிக் லிகான்ஸோட கண்டிஷனில் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருந்தான் அப்படின்னா அந்த இது தப்பு. ஓகேங்களா, இந்த 6 இதுவுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆம்பிடென்டென்ட் லிகான். ஆம்பிடென்டென்ட் லிகான்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே ஆம்பிடென்டென்ட் லிகான்னா என்னன்னு சொல்லியிருப்போம்.
இதுல இருக்க நம்ம இதுல வந்து 2 டோனர் ஆட்டம் இருக்கும். 2 டோனர் ஆட்டமே என்ன ஆகும்? மெட்டலோட வந்து பாண்டிங்குள்ள போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சயனைட்ல வந்து இப்ப சி வந்து பாண்டிங்ல போச்சு அப்படின்னா, சயனைடோ சி அப்படின்னு சொல்லி எழுதணும். இதுலயே வந்து சயனைட்ல என் வந்து பாண்டிங்குள்ள போச்சு அப்படின்னா, சயனைடோ என் அந்த மாரி எழுதணும். இதுக்கே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தயோசயனேட் இருக்கு. ஓகே. இதுல வந்து எஸ் வந்து போச்சு அப்படின்னா, தயோ சைனைடோ எஸ் அப்படி எழுதணும். ஓகே. சப்போஸ் வந்து NCSன்னு எழுதுனீங்க. N வந்து ஃபர்ஸ்ட் N வந்து பாண்டிங்ல போச்சு அப்படின்னா தயோசைனைடோ N அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே. இது வந்து எஸ் போடலனாலும் தயோசைனைடுன்னு எழுதினாலுமே கரெக்ட் தான். ஓகே. எஸ் வந்து போட்டா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும். இது வந்து சல்ஃபர் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப N வச்சு எழுதுறோம்ல, இதுக்கு வந்து இன்னொரு பேரு சொல்றாங்க என்னன்னா, ஐசோசயனைடோன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐசோதயோசயனைடோன்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அயன்ல வந்து கேட்டையானா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு மெட்டலோட பேரு அப்படியே எழுதிக்கலாம். பிளாட்டினம்னா பிளாட்டினம். ஓகே. பொட்டாசியம்னா பொட்டாசியம். அந்த மாரி. குரோமியம்னா குரோமியம். அந்த மாரி மெட்டல் அதாவது நம்மளோட காம்ப்ளெக்ஸ் அயன் வந்து கேட்டயானிக்கா இருந்துச்சு அப்படின்னா. அதே நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனியானிக்கா இருந்துச்சு அப்படின்னா, ஆனியானிக் காம்பவுண்டா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு கடைசியா என்ன இருக்கணும்? 8 அப்படின்னு சொல்லி இருக்கணும். இங்க எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபெரேட், அர்ஜினேட், குரோமேட், கோபால்டேட் அந்த மாரி வந்து லாஸ்ட்டா சஃபிக்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்? ஏ ஏடிஇ 8 வந்து மென்ஷன் பண்ணி எழுதணும். ஓகே. இந்த இதெல்லாம் தான் நம்மளோட கண்டிஷன். இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த காம்பவுண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகேங்களா? இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ். இதுல பாருங்க, இந்த பிளாட்டினம்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெட்டல்னு சொல்லுவோம். இந்த லிகாண்ட இந்த NH3 வந்து லிகான் சொல்லுவோம். இந்த Cl4 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? குவார்ட்டர் அயான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. இந்த 3ங்கிறது தான் என்ன இது? கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்தா இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் பிரிச்சு எழுதியாச்சா? இது இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கும்போது ஓகேவா? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்க காம்பவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எது எழுதணும் அப்படின்னா, லிகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் லிகாண்ட் ஃபாலோடு பை த மெட்டல். ஓகேவா? மெட்டல் வந்து செகண்டாவது எழுதணும். ஃபர்ஸ்ட் லிகாண்ட் எழுதுவோம். இங்க 3ன்னு இருக்கா? 3னா நம்ம என்னன்னு எழுதுவோம்? 3னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ட்ரை இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது NH3. NH3ங்கிறது நியூட்ரல் காம்பவுண்ட். NH3க்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அம்மீன்னு பார்த்தோம். கரெக்டா? ட்ரை அம்மீன் பிளாட்டினம் 4. இங்க ஏன் 4 வந்து ரோமன்ல போட்டிருக்கோம்? ஏன்னா இது வந்து பிளாட்டினமோட ஆக்சிடேஷன் நம்பர். பிளாட்டினம் 4. லாஸ்டா நம்மளுக்கு குவார்ட்டர் அயன் வந்து என்ன இருக்கு? குளோரைட் இருக்கு. ஸோ பிளாட்டினம் 4 குளோரைடு. ஓகே. புரியுதுங்களா? எப்படி எழுதியிருக்கோன்னு? என்ன பண்ணியிருக்கோம்னு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லிகாண்ட் எழுதியிருக்கோம். ஓகே. லிகாண்ட் வந்து என்ன இருக்கு? இங்க வந்து 3ன்னு இருக்கனால ஸோ ட்ரை அம்மீன் பிளாட்டினம் 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 4. ஏன் வந்து 4 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ பாருங்க பிளாட்டினம் ஓகேங்களா? இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ். ஓகே.
இங்க Cl சார்ஜ் என்னமா -1. இங்க 4 இருக்கனால என்னவா இருக்கும்? -1 × 4 4. -4 வந்து நம்மளோட இதோட சார்ஜ் காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னது -4. இப்போ -4 வந்து காம்ப்ளெக்ஸோட சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், நியூட்ரல் அயானுக்கு வந்து உங்களுக்கு வந்து 0. அம்மோனியா இது வந்து நியூட்ரல் அயான், கரெக்டாக அந்த அமீன் வந்து நியூட்ரல் அயான். ஸோ இதோட சார்ஜ் வந்து 0. ஸோ அப்போ பிளாட்டினமோட சார்ஜ் என்னவா இருக்கணும்? +4 இருக்கணும். கரெக்டா? நம்மளோட தேர்ட் பாயிண்ட் அதுதான். சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் பேலன்ஸ்டு பை த சார்ஜ் ஆஃப் அன் ஆனியான். புரியுதுங்களா? -4 இருக்கு. இங்க வந்து பிளாட்டினமுக்கு +4 இருந்தால் தான் டோட்டல் காம்ப்ளெக்ஸும் என்ன ஆகும்? நியூட்ரலைஸ் ஆகும். அதனால தான் நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம்? பிளாட்டினமுக்கு 4 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஒரு நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து என்னன்னா K4FeCN6. ஓகேங்களா? CN6. இப்போ பார்ப்போமா? இப்போ வந்து இதுக்கு எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? குவார்டர் அயான் வந்து உங்களுக்கு வந்து குவார்டர் அயான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் குவார்டர் அயான் வந்து உங்களுக்கு வந்து பொட்டாசியம் இருக்கு. ஓகே, ஸோ வந்து நம்மளுக்கு குவார்டர் அயான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கனால, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து குவார்டர் அயான் இருக்கனால நம்ம என்ன பண்ணோம்? நேமிங்கோட ஃபர்ஸ்ட்ல எழுதணும். கரெக்டா? ஸோ பொட்டாசியம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பொட்டாசியம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோஆர்டினேஷன் ஸ்கொயருக்குள்ள இருக்க டெர்ம்ஸ் எழுதணும். கோஆர்டினேஷன் ஸ்கொயர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? சைனைடு குரூப் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் தான் மெட்டல் எழுதணும். ஸோ சைனைடு குரூப் வந்து என்ன இருக்கு? அதாவது லிகான் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். நம்மளுக்கு லிகான் குரூப் என்ன இருக்கு? சைனைடு. ஓகே, எத்தனை இருக்கு நம்மளோட கோஆர்டினேஷன் நம்பர்? இதான் நம்மளோட கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பருக்கு என்ன? நம்மளுக்கு வந்து எத்தனை சைனைடு இருக்கு? 6 இருக்கு. ஸோ எக்ஸா சைனைடு வந்து எப்படி எழுதணும்? சைனோ. ஓகே, சைனைடுங்கிறது என்னது? ஆனியானிக் லிகான், நெகட்டிவ் லிகான். ஸோ வந்து சைனோ, எக்ஸா சைனோ. நம்மளோட அயன், அதாவது நம்மளுக்கு என்ன இருக்கு? எஃப்இ. எஃப்இங்கிறது ஃபெரஸ் காம்பவுண்டா, அயன் காம்பவுண்ட். அயன் காம்பவுண்டை நம்ம எப்படி எழுதுவோம்னா அயன்னு எழுதுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து நார்மலா வந்து எழுதணும்னா அயன்னு சொல்லி எழுதுவோம். நம்மளுக்கு இங்க இருக்கிறது என்னது? அயானிக் காம்ப்ளெக்ஸ். கரெக்டா? இங்க வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கு. நம்ம அயானிக் காம்ப்ளெக்ஸா இருந்தா நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம்? நம்மளோட மெட்டல் வந்து அயன்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? அயனுக்கு பதிலா எப்படி எழுதணும்? ஃபெர்ரேட். 8 எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா? ஏன்னா வந்து நம்மளோட காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன காம்ப்ளெக்ஸ்? அயானிக் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அயானிக் சார்ஜ் இருக்கனால உங்களுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஃபெர்ரேட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஆக்சிடைசர் ஸ்டேட் என்ன அப்படின்னா 2. ஓகேங்களா? இதுக்கு வந்து எப்படி ஆக்சிடைசர் ஸ்டேட் 2 வந்துச்சுன்னு புரியுதா? ஏன்னா வந்து பொட்டாசியம் வந்து என்ன வரும்? +4 வரும். ஏன்னா பொட்டாசியமுக்கு +1 வந்து சார்ஜ், 4 இருக்கனால +4 வரும். இங்க வந்து சைனைடுக்கு வந்து -1. ஸோ -1 × 6னா -6 வரும். ஓகேங்களா? -6 வரும். இங்க +4 இருக்கு, இங்க -6 இருக்கு. அப்பனா +2 வந்தா உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நியூட்ரலைஸ் ஆயிருமா? ஸோ அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? 2. புரியுதுங்களா? எப்படி வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துச்சு அப்படின்னு? இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட நேமிங்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இதே வந்து உங்களுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருந்தா எப்படி நேமிங் கொடுக்கறது? 2 காம்ப்ளெக்ஸ் இருந்தா எப்படி நேமிங் கொடுக்கணும் அப்படின்னா, ரெண்டுக்குமே தனித்தனி நேமிங் தான் கொடுக்கணும். அதுல வந்து இதே மாதிரி ரெண்டுக்குமே எப்படி கொடுக்கணும்? தனித்தனியா நேமிங் கொடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
என்ன எக்ஸாம்பிள்னா பிளாட்டினம் ஓகேங்களா. இதான் நம்மளோட எக்ஸாம்பிள். இதுல என்ன இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் கரெக்டா. ஒண்ணு வந்து பிளாட்டினம் மெட்டல் வச்சு வருது, இன்னொன்னு வந்து காப்பர் மெட்டல் வச்சு வருது. இப்படி வந்தா எப்படி மேம் நேம் கொடுக்கறது, இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுமே தனித்தனியா, இது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ், இது செகண்ட் காம்ப்ளெக்ஸ். இதுல வந்து ஆல்பாபெட்டிக் ஆர்டர் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஆல்பாபெட்டிக் ஆர்டர் மெயின்டெனேஷன் இல்லை. ஓகேவா. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேமிங்காகவும் செகண்ட் காம்ப்ளெக்ஸை வந்து செகண்ட் நேமிங்காகவும் கொடுக்கணும். நார்மலா இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ல இருக்கிறது கொடுத்தோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்தோம்ல, இந்த மாதிரி தான் வந்து இதுக்கும் வந்து இப்போ நேமிங் கொடுக்க போறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் ஸ்கொயர்ல என்ன இருக்கு, அமீன் இருக்கா. இது என்ன அமீன், சிக்ஸ் வந்து இருக்கறனால, அமீன்ல இருக்கறனால, ஸோ எக்ஸா அமீன். ஓகே. நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, பிளாட்டினம். இங்க என்ன லிகான் இருக்கு, நியூட்ரல் லிகான். ஸோ we can write it as platinum. ஓகே. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட். இது செகண்ட் வந்து என்ன இருக்கு, செகண்ட் வந்து குளோரின் இருக்கு கரெக்டுங்களா. குளோரின் காப்பரும். ஸோ குளோரின் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. ஸோ இப்போ வந்து செகண்ட் டைம் எழுதும்போது உங்களுக்கு வந்து கேபிட்டல் டி போடக்கூடாது. ஓகேங்களா. செகண்ட் டைம் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும், அப்படியே கண்டினியூஷனாக எழுதணும். ஓகேங்களா. கண்டினியூஷன் எழுதும்போது என்ன வரும், டெட்ரா. நம்ம வந்து குளோரின் வந்து அயனியானிக்ங்கிறதுனால குளோரோ, டெட்ரா குளோரோ காப்பர். அயனியானிக்கா இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுவோம், காப்பரை குப்பரேட். புரியுதுங்களா, ஹேட் ஏன் வந்துச்சு அப்படின்னு. ஓகே. ரெண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதுன்னு புரியுதா. ரெண்டுமே வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, அப்படியே ரெண்டுக்குமே தனித்தனியா நேமிங் கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூவேஷனும் எழுதிக்கணும். தனித்தனியா எழுதாம எப்படி இது வந்து கண்டினியூவேஷனா நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ்னு சொல்றோமோ அதே மாதிரி இது கண்டினியூவேஷனா வந்து நம்ம எழுதிக்கணும். ஓகே. இது வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து கிடைக்கும். ஆனியானுக்கு எப்படி எழுதணும், நியூட்ரல் எப்படி எழுதணும் தெரிஞ்சுச்சுங்களா. ஓகே. இப்படிதான் வந்து நம்மளோட நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து எழுதணும். உங்களுக்கு நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம போக போறது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போக போறது வந்து எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர். ஓகே. எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர்னா என்னடா, எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படின்னா, ஓகே, இந்த எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ரூல் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் லிகாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம காம்பவுண்ட்ல வந்து இருக்கு, நம்பர் ஆஃப் லிகானை வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அதாவது இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து இவ்வளோ லிகான்னால வந்து பாண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் என்னது, இஏஎன் ரூல். ஓகே. இஏஎன் ரூல் என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்டேட் வந்து யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்டை கொடுத்தது வந்து சைட்விக். சைட்விக் கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இந்த சைட்விக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து தான் இந்த ரூல் வந்து ஸ்டேட் பண்ணியிருப்பாரு. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல். சென்ட்ரல் மெட்டல் சுற்றி இருக்க எலக்ட்ரான் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அட்டாமிக் நம்பர் ஆஃப் த நோபல் கேஸ் இந்த சேம் பீரியட். ஓகே. அதாவது நோபல் கேஸ் வந்து சேமா இருக்கும். இப்போ வந்து என்னன்னா, இவர் வந்து இப்போ வந்து மெட்டல் இருக்கு, மெட்டலை சுற்றி எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா, நோபல் கேஸோட அட்டாமிக் நம்பருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சைட்விக் வந்து இஏஎன் ரூலுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேப்பா. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் மைனஸ் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே. அட்டாமிக் நம்பர் ஆஃப் த மெட்டல், அட்டாமிக் நம்பரும் ஆக்சிடேஷனும் எதுக்கு அப்படின்னா மெட்டலோட
atomic number and oxidation plus 2 into coordination number. ஓகே, எவ்வளோ வந்து கோஆர்டினேஷன் நம்பர், எத்தனை லிகான்ஸ் வந்து இருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்ல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அது. இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இஏஎன்னோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பாருங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதோட நேமிங் எப்படி எழுதுவோம், இது வந்து கார்பனைல் குரூப்பா, இது வந்து ஒரு நியூட்ரல் லிகான். ஸோ இது வந்து சிஓங்கிறது கார்பனைல் குரூப். ஓகே, இங்கே என்ன இருக்கு, 6 இருக்கு. ஸோ எக்ஸா கார்பனைல், நம்மளுக்கு என்ன இருக்கு, குரோமியம். எக்ஸா கார்பனைல் குரோமியம். நம்மளுக்கு இங்கே ஆக்சிடைஸ் ஸ்டேட் அவனே கொடுத்துருக்கான், குரோமியம் வந்து என்ன கொடுத்துருக்கான், 0. ஸோ நம்மளோட இது நேமிங் என்ன, எக்ஸா கார்பனைல் குரோமியம் தான் இந்த காம்பவுண்டோட பேர். ஓகேங்களா, இதுக்கு வந்து இப்போ நம்ம இஏஎன் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நமக்கு குரோமியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னப்பா, அட்டாமிக் நம்பர் வந்து நம்மளுக்கு குரோமியத்துக்கு என்னன்னு தெரியும், 24ன்னு தெரியும். ஓகேவா, இப்போ வந்து 24 மைனஸ் நம்மளுக்கு இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, 0. அப்புறம் என்ன இருக்கு, 2 இன்டூ நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னா என்னது, இந்த 6 தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ 2 இன்டூ 6. இப்போ இது பண்ணுவோம், இது பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 24 + 12ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம இஏஎன் ஓட வேல்யூ என்ன, இங்கே 24 + 12 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36. கரெக்டுங்களா, 36 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து நம்ம நியூட்ரல் காம்பவுண்ட் போட்டிருக்கோம். சரி, நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி வருது, அதே வந்து நம்மளுக்கு அயனி காம்பவுண்டுக்கு போட்டாலும் எந்த காம்பவுண்ட் எந்த லிகாண்ட் எடுத்து போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் எப்படி தான் கிடைக்கும், நோபல் கேஸ் ரிலேட்டடாக கிடைக்கும். சில காம்பவுண்ட்ஸ் மட்டும் எப்படி கொடுக்கும் அப்படின்னா நோபல் கேஸோட கம்மியாக வந்து கொடுக்கலாம். அது எதை பொறுத்து அப்படின்னா குவார்டர் அயானோட ப்ரெசன்ஸ் பொறுத்து. இப்போ வந்து இந்த லிகாண்ட்லேயே குவார்டர் அயான் ப்ரெசன்ஸ் இல்லை, இந்த லிகாண்ட்லேயே குவார்டர் அயான் ப்ரெசன்ஸ் இல்லை. ஸோ குவார்டர் அயான் ப்ரெசன்ஸ் இல்லாதனால உங்களுக்கு வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கொடுக்கும். சப்போஸ் குவார்டர் அயான் வந்து ப்ரெசன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் ஆகுமான்னு அது ஆகாது. சில கேசஸ்ல வந்து அட்டைன் ஆகாது. ஓகேங்களா, இப்போ வந்து இதுக்கு நேமிங் கொடுத்தா இதுக்கு எப்படி நேமிங் கொடுப்பீங்க, எக்ஸா சைனோ. இப்போ வந்து இது வந்து அயோனிக் காம்பவுண்டுங்கனால ஃபெரைட். ஓகே, இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 2. ஓகேங்களா, இப்போ நேமிங் எப்படின்னு கொடுத்தா இப்போ இஏஎன் ரூல் போடுவோமா, இஏஎன் ரூல் போட்டு இது அயனோட அட்டாமிக் நம்பர் என்னடா, அயனோட அட்டாமிக் நம்பர் வந்து நம்மளுக்கு என்னது, 26. ஓகே, மைனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, 2 + 2 இன்டூ கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஓகே, இப்போ போட்டோம்னா 26ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு வந்து 24 + 12 வரும். ஸோ 24 + 12 = 36. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன, இஏஎன் 36 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா, இன்னைக்கு இருக்கிற செக்ஷனில் வந்து நம்ம நாமன்கிளச்சரும் இஏஎன் ரூல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, நாமன்கிளச்சர்ஸ் வந்து எப்படி நேமிங் பண்ணணும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த செக்ஷனில் ஏதாவது டவுட் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கொஷின்ஸ் கேட்கலாம், நாங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறோம். ஓகே, மோர் வீடியோஸ் இதே மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாங்களுக்கு அதுக்கான வீடியோஸும் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். இன்னும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜிகே அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.